ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். சரிப்பா, தொடர்ந்து சனி பயிற்சியுடைய பலன்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதை தொடர்ந்து 5 கிரக சேர்க்கைகள் நடக்க இருக்கிறதா இருக்கு. அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களை குட்டி கொடுக்கும் நினைக்கிறீங்க? இந்த 5 கிரக சேர்க்கை ஒவ்வொரு வருடமும் நடக்கும். அது பிப்ரவரியில் வரும், மார்ச்சில் வரும். மேபி மார்ச் மாதம் பாருங்கள், மீனத்தில் எல்லாருமே இருப்பாங்க, இப்போ கும்பத்தில் இருக்காங்க. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, கும்பத்தில் கடைசியாக சனி பகவான் இன்னும் கொஞ்ச நாளில் மார்ச் 6 வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறார். அதுக்கப்புறம் அவரும் அங்கே போயிடுவார். ஸோ அப்போ சனியோடு சேர்ந்த இந்த 5 கிரகம் வரும்போது என்னெல்லாம் நடக்க போகுது, லாஸ்ட் 1 மந்த் சனி பகவானோட பீரியட் இல்லையா? அப்போது யார் யாருக்கெல்லாம் புத்திர சந்தானங்கள் கிடைக்க போகிறது, யார் யாரெல்லாம் வெளிநாடு செல்ல போகிறீங்க, ஒரு ஆள் பண்ணாலே இவ்வளோ பெரிய நன்மைகள் கிடைக்குதுன்னா 5 கிரகமும் சனியோட சப்போர்ட்டிவ் கிரகமாக சேர்ந்து பண்ணால் எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்கிற அற்புதமான அதிர்ஷ்டத்தை நாம் பார்க்க போகிறோம். சுவாமிஜி, மீனராசிக்காரர்களுக்கு வருகின்ற இந்த 5 கிரக சேர்க்கை எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொட்டி கொடுக்கும்? மீனராசிக்காரர்களுக்கு அண்ணே உங்களுக்கு மிருகதோஷன்னே மிருகதோஷம். 12ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது பழைய கேஸ் எல்லாம் எடுத்து ரிவீல் பண்ணி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஏய், இது நம்ம 2019 கேஸ் ஆச்சே, அதைத்தானே லைவில் போயிட்டுருக்கு. மீடியாவில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. யார் யாரெல்லாம் பொது வாழ்க்கையில் இருக்கீங்களோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பழைய ட்ரோல்ஸ் எல்லாம் எடுத்து ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அடியனுக்கு கூட ஒரு 1008 ட்ரோல்ஸ் இருக்குது. எனக்கு எப்போ போர் அடிக்குதோ நானே என் ட்ரோல்ஸை போட்டு கேட்டுப்பேன். அந்த மாதிரி அதற்கெல்லாம் ஒரு தனி ஸ்கின் வேணும். அப்படி இல்லை அப்படின்னா ஜாக்கிரதையாக இருங்க. திரும்பவும் சொல்கிறேன், ட்ரோல்ஸ் பார்த்து பயப்படுறவங்களா இருந்தால் பழைய குப்பைகளை கிளறாதீர்கள், பழைய குப்பைகளுக்குள்ளே போகாதீங்க. நண்பர்களே, என் நண்பர் ஆவுடையப்பன், என் சிறந்த நண்பர், அவர் சொல்லுவார், அவருடைய ஒரு பதிவை நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். எச்சில் இலை, அந்த எச்சில் இலையை குப்பைத்தொட்டியில் போட்டிங்க, இன்றைக்கி சாப்பிட்ட இலையை நாளைக்கு எடுத்து பார்க்குறீங்கன்னா தாங்க முடியாது. அப்போ அது மாதிரி தான் உங்கள் பழைய கதைகள் எல்லாம், உங்கள் பழைய கதைகள் எல்லாம், வேதனைகள் எல்லாம், பழைய கஷ்டங்கள் எல்லாம், துக்கம் தருகின்ற விஷயங்கள், அது திரும்ப ரிவீல் பண்ணாதீங்க. இருக்கிற நிம்மதியும் படும். நேற்றை என்பது முடிஞ்சு போச்சு, கதம் கதம், இன்று மட்டும்தான் நிஜம். அப்போ சில பேருக்கு தம்பதிகள்லாம் என்ன பண்ணுவோம், உன்னை பற்றி தெரியாதா, நீ என்னெல்லாம் பண்ண தெரியாது, சரிம்மா சரிம்மா, அமைதி அமைதி அமைதி, இருக்கிற நிம்மதி போய்டும். 12ஆம் இடத்துல இத்தனை பேர் வரக்கூடாது. 12ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும்பொழுது ஒரு அலாரம் கிளாக் எடுத்து தரையில் மாட்டிக்கிறதுன்னு கூட சொல்ல மாட்டேன், ஒரு டைம் பாம் எடுத்து மண்டியில் மாட்டிக்கிறதுக்கு சமம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இரவெல்லாம் முழித்திருப்பீர்கள். என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும், நான் தூங்கி அவங்க பார்த்தா அது பெரிய அதிசயம். ராத்திரி 2 மணி 4 மணி திரும்ப 5 மணிக்கு எந்திரிச்சு வந்து படுக்கிறது, இதெல்லாம் ஏற்படும். நண்பர்களே, 12ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும்பொழுது தூங்க விடாது. அப்துல் கலாம் ஒன்று சொல்வார் நண்பர்களே, என்ன சொல்கிறார், எது தூக்கத்தில் வருவது கனவல்ல, எது உங்களை தூங்க விடாமல் செய்கிறதோ அதுதான் கனவு. 12ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது கம்பெனி, முன்னேற்றம், வாழ்க்கை, முயற்சி, இதை பற்றியே யோசிக்கணும். நாளைக்கு காலையில் எந்திரிச்சோன்னா ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் வருவாங்க, இதை பற்றியே யோசிக்கணும். ஆக்கப்பூர்வமான உங்கள் நேரங்களே ஆக்கப்பூர்வமாக மாறும். சில பேர் சொல்லுவோம், பொழுதுபோக்குக்கு ஈடுபடுங்கள். பொழுது என்பது போக்குவதற்கல்ல, பொழுது என்பது ஆக்குவதற்கு. அப்படி வேணா ஒருத்தன் சொன்னா பேசுறது கேட்காதீங்க. 12ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது விரயஸ்தானம் இல்லையா, விபரீதமான எண்ணங்கள் வரும். போகிறோம், 1 லட்ச ரூபாய் கொண்டு போய் போடுறோம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக மாதம் 8000 வருது, போதுமையா, எனக்கு மொட்டையை போட்டதெல்லாம் போதும், தயவுசெய்து இந்த மாதிரியான ஃபேக், இந்த சிட் ஃபண்டில் போடுறவன், தீபாவளி ஃபண்டு பிடிக்கிறவன், யார் யாரெல்லாம் இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுக்குறவங்க, தயவு செஞ்சு பேங்க்கில் போடுங்க. பேங்க்கில் போட்டிங்களா, எப்படி போட்டிங்களா வரப்போகுது. டோன்ட், உலகம் மாறி விட்டது நண்பர்களே. அந்த பழைய காலத்து சிஸ்டம் எதுவுமே இங்கே கிடையாது. சீட்டு போடுறவங்கள கூட சொல்கிறேன், எதுக்கு சீட்டு போடுறீங்கன்னு கேட்குறேன். டோன்ட் டூ, அதான் பண்ணாது. இதுக்கு பேங்க்கில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. இதே மாதிரி பேங்க்கில் வளர்ந்த நிறுவனங்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள் சீட்டு போடுறாங்க, அவர்கள்ட்டெல்லாம் போங்க. நண்பர்களே, எப்பொழுதும் ஒன்று சொல்லுகிறேன், தெரியாத அறிமுகமில்லாத நபர்களை நம்பி படம் கொடுத்தீங்கன்னா தூக்கிட்டு ஓடிடுவான். ஓடினதுக்கப்புறம் என்ன ஆகும், உங்கள் உழைத்த காசு, உங்கள் பிளட் அண்ட் ஃப்ளஷ், உங்கள் ரத்தம், அந்த மென்டல் டிப்ரெஷன்லேருந்து வெளிவரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் ஆகும். நீங்கள் சும்மா தான் இழந்து பாருங்களேன், ஒரு 10 லட்சம் இழந்து பாருங்களேன். பாக்கெட்டில் ஒரு 100 ரூபாய் வச்சுருக்கீங்க, அந்த 100 ரூபாய்க்கு போண்டா வாங்கி சாப்பிட்றீங்க. சாப்பிடுங்க, உங்கள் மனசு கில்ட்டின்னு சொல்லவே சொல்லாது. ஏன் சொல்லுங்கள், ஆமாம் எனக்கு பிடிச்சிருந்தது சாப்பிட்டேன், அவ்வளோதான். ஆனால் அந்த 100 ரூபாய் தொலைச்சிருங்க. உங்கள் மனசு உங்களை எப்படிலாம் திட்டுதுன்னு மட்டும் பாருங்கள். போச்சே கஷ்டப்பட்ட காசு போச்சு. கஷ்டப்படுகின்ற காசை இழக்காதீங்க. உங்களுக்கு சொல்கிற பாடம். 12ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும்பொழுது யாராவது உங்களுக்கு போட்டி தூக்கிட்டு வந்துடுவாங்க. இதுக்குன்னே ஒரு டீமே இங்கே சுற்றுது நண்பர்களே. ஐயா வாங்க ஐயா, இதில் தூக்கி இதில் போட்டு அப்படியே போட்டிங்கன்னா இவ்வளோ ரெவென்யூ வரும். ஆணியே பிடுங்க வேணாம், அவ்வளோ ரெவென்யூ வருதுன்னா அவன் நமக்கு கொடுக்குறான்.
யாரேனும் ஒரு கடை உங்களுக்கு தருகிறார்கள், கூல்ட்ரிங்க்ஸ் கடை எடுத்து நடத்தினா சூப்பராக இருக்குன்னு, அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கடை அங்கே ஓடவே இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான். நன்றாக புரிந்துக்கொள்ளு. ஓடுற கடையாக இருந்தால் அவன் பொண்டாட்டியோட தம்பிட்டு கொடுத்துருக்க போகிறான், அவனோட சித்தப்பா பெரியப்பா கொடுத்துருக்க போகிறான். உங்கள்கிட்ட ஏன் சார் கொடுக்க போகிறான்? உங்கள்கிட்ட ஏன் கொடுக்குறான்னா ஏன்னா அது ஓடலை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 12ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது நம்ம தான் அவங்கள வச்சு சம்பாதிக்கணும். அவங்க ஒரு காலமும் நம்மளை வச்சு சம்பாதிக்க அனுமதிக்க கூடாது. இது மனசில் உறுதியாக வச்சுக்கோங்க. 12ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது அயன சயனஸ்தானம் இத்தனை பேர் இருக்கும்போது ஃபாரின் போவீங்க, ஒரே வெளிநாடு போவீங்க, இளமை திரும்பதே தனனா ஒய்ஃபை கூட்டு போங்க, இல்லைன்னா தனியாக போங்க. ஸோ அப்போது ஊட்டிக்கு போவீங்க. ஊட்டிக்கு எப்படி சார் தனியாக போகிறது? போவாங்க மேன். ஏற்கனவே 12ல் 27 அவதூறு ஓடிட்டு இருக்கு. எதுலையும் போய் சிக்கிக்காதீங்க. அரசை எதிர்த்து விமர்சனம் செய்யாதீர்கள். வருகின்ற தேர்தல் எப்படி இருக்கும் ராம்ஜி? வணக்கம், கருத்து சொல்ல மாட்டேன், விரும்பலை அப்படின்ட்டு போயிருங்க. அரசாங்கத்தை பகைத்துக் கொள்ளாதீர்கள். இவர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு மேற்கொள்ள சிறப்பா? இது அத்தனைக்கும் காரணம் ஒரே ஒருத்தன் தான். யாரு? அவன் தான் ராகு. அப்போ 12ஆம் இடத்துல ராகு, இந்த ஒரு பர்சன், இவன் தான் கிவிங் ஆல் டார்ச்சர்ஸ் அண்ட் ட்ரபிள்ஸ். அப்போ இவங்க கூட பேசக்கூடாது, இவங்க இருக்கிற பக்கமே போகக்கூடாது. திருநாகேஸ்வரம் போகிறோம், ராகு பகவானை பார்க்குறோம், அப்படியே அவரை மீட் பண்ணிட்டு, ராகு உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது, ஒரு மாதம் என்ன ஃப்ரீயாக விடு என்று சொல்லி டீல் பண்ணிட்டு வரீங்க. வக்கீல்கிட்ட போகிற நேரத்தை விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க? அதை விட்டுட்டு திருநாகேஸ்வரம் போங்க, எல்லாம் சரியாகும். மிக முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, இந்த 5 கிரக பெயர்ச்சி, ஒன்றல்ல இரண்டல்ல, காலபுருஷனுக்கே 11ஆம் இடம் என்பது கும்பஸ்தானம், கும்பராசி. இந்த கும்பராசியில் உங்களுக்கு சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், அதே மாதிரி உங்களுக்கு வந்து சனி பகவான், ராகு, இப்படி எல்லாருமே 11ஆம் இடத்துல இருக்கிறார்கள். 11ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா உபஜயஸ்தானம் என்ற பொருள். அந்த உபஜயஸ்தானத்தில் இவர்கள் அத்தனை பேர் இருக்கும் பொழுது வாழ்க்கையினுடைய படிநிலை என்பது அடுத்த படிநிலைக்கு மாறுகிறது. ரொம்ப முக்கியமான விஷயமே என்னென்னா, பிப்ரவரி 20க்கு அப்புறம் இந்த உலகமே பெரிய பெரிய ஏற்றங்களை சந்திக்க போகிறது. ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தொடர்ந்த முன்னேற்றங்களையும் சந்திக்க போகிறது. காரணம் என்னவென்றால், ஒன்றல்ல இரண்டல்ல 5 கிரகங்களும் சேர்ந்து லாபம்ங்கிற இடத்துல ப்ரெஷர் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன தொழிலை பண்ணாலும் அந்த தொழிலில் லாபம் வர்ற மாதிரியான ஒரு அமைப்பை சனி பகவான் தருகிறார், ராகு பகவான் தருகிறார், புத பகவான் தருகிறார், சுக்கிரனும் எல்லாருமா சேர்ந்து தராங்க. ஸோ அத்தனை முக்கியமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கவிருக்கிறது. 11ஆம் இடத்தை தொடர்ந்து அவங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தை தொடர்ந்து மாமனார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றங்கள் கிடைப்பது, அண்ட் ஆல்சோ புனிதமாக உங்களுக்கு வந்து முக்கியமான விஐபிகளை சந்திக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த 11ஆம் இடத்தில் ஏற்படுகிறது. ஸோ இப்போ யூ ஆர் கோயிங் டு மீட் யர் நெக்ஸ்ட் லெவல் பர்சன். உங்கள் வாழ்க்கையில் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நம்ம வாழ்க்கை இப்படியே இருக்கிற வரைக்கும் இப்படியே இருக்கும். இதனுடைய அடுத்த படிநிலைங்கிறது எப்போ மாறும்னா, நீங்கள் உங்களை விட சிறந்த ஒரு மனிதரை, ஒரு பெரிய மனிதரை, பொருளாதாரத்திலும் அதிகாரத்திலும் அதே மாதிரி வாழ்க்கை முறைகளும் பெரிய ஆளை நீங்கள் சந்திக்கும் பொழுது என்ன ஆகும்னா, வாழ்க்கை அடுத்த படிநிலையை அடைகிறது. அதற்கான முயற்சிகளைத்தான் இந்த பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு அப்புறம் பொதுவாகவே எல்லா ராசிகளுக்குமே நல்ல நேரம், சில ராசிகளை தவிர மற்றபடி பொதுவாகவே எல்லாருக்கும் நல்ல நேரம். ஸோ இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும், நமக்கான திட்ட வரைவுங்கிறது நம்ம மைண்டில் இங்கே இருக்கணும். நமக்கான திட்ட வரைவு, அது என்ன திட்ட வரைவு? நமக்கான வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள், நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் நம்ம இந்த ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம், அந்த ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த படிநிலை என்பது அதுதான் போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு மனசில் வேணும். அதெல்லாம் நீங்கள் இருக்கும் பொழுது சரியான ஆளை அந்த பிரபஞ்சம் கூட்டுந்து உங்களோட சேர்த்தும். உங்கள் வாழ்க்கைக்கு துணை புரியக்கூடிய, உதவி செய்யக்கூடிய சரியான ஆளை என்ன பண்ணும், இந்த பிரபஞ்சம் உங்களுடைய வந்து சேர்த்து விடும். அந்த சரியான ஆளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. இந்த பிப்ரவரி 20க்கு அப்புறம் வேறு லெவலில் நீங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. அதான் முக்கியமான விஷயம். இப்போ பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே நவக்கிரக வழிபாடுகள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பீரியடில் நீங்கள் என்ன பண்ணணும், நவக்கிரகங்களை போய் பார்க்கணும். சிவன் கோயில்களாக இருந்தாலும் சரிதான், நவக்கிரகங்கள் 9 பேர் இருக்கும்போது அவங்க எத்தனை பேரையும் வழிபட்டு தினமும் 9 சுற்று, நிறைய பேர் அதை சுற்றுறதே கிடையாது, அந்த 9 சுற்றுகளையும் சுற்றி நீங்கள் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கிர சனிப்பிச்சர் ஆகவே கேதவே நமஹா என்ற மந்திரத்தை சொல்லி 9 கிரகங்களையும் வணங்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஆட்கள். சுக்கிரன் லவ்வோ தரார், புதன் வந்து அறிவை தருகிறார், சூரியன் புகழை தருகிறார், சனி புரட்சியை தருகிறார், ராகு பிரம்மா, இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சம்பந்தம். இவர்கள் எல்லாருமா சேர்ந்து 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை என்பது வேற லெவலில் போகும். ஸோ அப்போது நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபோக்கஸ், திட்ட வரைவை ரெடி பண்ணிக்கோங்க. சுவாமிஜி, 5 கிரக சேர்க்கையினால மக்களுக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கொட்ட போது, அவர்கள் எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாது நிறைய விவரங்களை சொன்னீங்க. மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்வது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள உலகத்தின் மிக ஈஸியான வேலை ராம்ஜியை தொடர்பு கொள்வதுதான். உலக புகழ்பெற்ற இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள். எல்லாம் வல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயாவை சந்தியுங்கள். அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு
ஒரு நல்ல கன்சல்டேஷனாக எங்கிட்ட எடுத்துகிட்டு ஃபேமிலி ஜாதகமாக ஒன் டே வித் குருஜிலாம் போயிட்டுருக்கு. என்னோடு ஒரு முழு நாள் செலவழித்து பார்க்கின்ற திட்டங்கள் எல்லாம் என்னை தொடர்பு கீழே இருக்கிற நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா வாட்ஸ்அப் உங்களுக்கு அனுப்புவேன். இன்ஸ்டா பேஜெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மக்களுக்கு நல்லதை மட்டும்தான் சொல்லும் ஒரு 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 சத்தியத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். என்றைக்குமே சுனாமி வருது, உலகம் அழியுது, எப்படி ஆயிரும் அந்த சாப்டருக்குள்ளே போகிறதில்ல. பாசிட்டிவான விஷயம். நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் இத்தனை பழைய பதிவுகள்லாம் இத்தனை வெற்றிகள் கொடுத்த அனைவருக்கும் உள்ளார்ந்த நன்றி. இந்த ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் நேரடியாக பார்க்கிறேன், படித்து கொண்டிருக்கிறேன். அதனால் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை போடுங்கள். உங்களுக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரிவிங்க. அப்போ தான் அடுத்த பதிவு இன்னும் பெட்டர்மெண்ட்டாக உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும். ஸோ வகையில் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். என்னை சந்திக்க மெசேஜ் பண்ணுங்கள், நேரில் சந்திப்போம்.